சிவகங்கை மாவட்டத்தில் இறந்த அந்த அஜித்குமார் இறந்ததில் மகிழ்ச்சி. இன்னது காவலர்களை அடித்து அந்த உயிர் போகாமல் இருந்திருந்தா அவன் எழுந்து வருவதற்கே பல வருட காலமாகும். அந்த உயிர் இருக்கும், ஆனால் உடலில் எதுவுமே இருக்காது. காவலர்களுடைய தாக்குதல் மிக கொடூரமானது. ஒரு சின்ன ஒரு கம்பால் அடித்தாலே அது மறையதுக்கே 3 மாதம் ஆகும். உள்ளுறுப்புகள்ல இருந்து அவனுடைய உள்ள ரத்தங்கள், எலும்பு, சதைகள் எல்லாம் கண்ணி போயிருக்கும். ஒருவேளை இறந்தனால தான் வெளி உலகத்துக்கு இது தெரிய வந்துச்சு. ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாமல் ஒரு உயிர் போனது பின்னால் பல உயிர்களுக்கு இவர்கள் கொடுக்குற சேதாரம் இருக்குல்ல, இந்த அடி, சித்திரவதை மிக மோசமானது, மிக கொடூரமானது. நிச்சயமாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இது போன்ற காவலர்களுக்கு, அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது இறைவன் ஒரு தண்டனை நிச்சயமாக கொடுப்பான். கொடுக்காம இருக்கவே மாட்டான்.